அட என்னக்கா நீங்க, குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அடுத்த வாரம் கூட பாத யாத்திரை போலாம். இல்ல எல்லாரும் ஒரு மாசம் விரதம் இருந்து கூட பாத யாத்திரை போலாம். திடுதிப்புன்னு வந்து வெள்ளிக்கிழமை காலையில சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி பாத யாத்திரை கோயிலுக்கு போய் முருகனை கும்பிட்டுட்டு வரணும்னு மாமா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்கன்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கதானக்கா செய்து. அதனாலதான் கேட்டேன். சரி விடுங்க, உங்களை வற்புறுத்திலாம் நான் ஒன்னும் கேட்கல. நீங்க எங்களை நம்பி எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் பெரியம்மா. இருந்தாலும் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் இன்னும் கொஞ்சம் பயபக்தியா சாமி கும்பிடலாமேன்னு தான் கேட்டுட்டு போலாமேன்னு வந்தோம். பரவாயில்ல பெரியம்மா, உங்களுக்கு சொல்ல மனசு இல்லாட்டி சொல்ல வேணாம், நாங்க வரோம். வாமா. ஈஸ்வரி கொஞ்சம் இரு. அக்கா பரவாயில்லக்கா, எங்களுக்கு எதுக்கு காரணம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாத யாத்திரைக்கு வாங்கன்னா வரப்போறோம், அவ்வளவுதானே. எங்களுக்கு காரணம் தெரியணும்னு என்ன அவசியம் இருக்கு? வரேன்க்கா, வாடி. ஈஸ்வரி, நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. என் மனசுல நினைச்சு சங்கடப்படுற ஒரு விஷயத்த உங்ககிட்டயும் சொல்லி உங்க மனசையும் ஏன் சங்கடப்படுத்தணும்னு தான் யோசிச்சேன். சங்கடப்படுற மாதிரினா அப்ப எதுவும் ரொம்ப சீரியஸான இஷ்யூஸா ஆண்டி? சொல்லுங்க பெரியம்மா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை சித்ரா. உங்க பெரியப்பாவுக்கு, உங்க அப்பத்தாவுக்கு, அப்புறம் சேதுவுக்கு 3 பேருக்கும் ராத்திரியில தூக்கத்துல கெட்ட கனவு வருதா? கெட்ட கனவா? ஐயோ, அத்தைக்கு முடியாத மாதிரி கனவு வந்ததா என்ன? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஈஸ்வரி. அப்புறம் இன்னும் ஒரு நிமிஷம் நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளடா. சேது ஐயோ, சேதுவும் தமிழ் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் ஈஸ்வரி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க பெரிய மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்க மாமாவும் அத்தையும் சாமியார் ஒருத்தர போய் பார்த்தப்போ குடும்ப ஒத்துமைக்காக நீங்க எல்லாரும் குடும்பமா முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போங்க, அதுவும் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூரிய கிரகத்தன்னைக்கு காலையில 11 மணிக்குள்ள போய் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காராம். அதனாலதான் ஈஸ்வரி மாமா உங்க எல்லார்கிட்டயும் அப்படி சொன்னாரு. ஓ, இதான் விஷயமா? ஈஸ்வரி, இந்த விஷயம் நம்ம தமிழ் செல்விக்கோ இல்ல நம்ம வீட்டுல இருக்க வேற யாருக்கோ எதுவும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அக்கா எனக்கு புரியுதுக்கா. நாங்க எதுக்குக்கா சொல்ல போறோம்? நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்க்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாமா நினைச்ச மாதிரி இந்த பரிகாரத்தெல்லாம் முடிச்சிட்டா நம்ம வீட்டு பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க போறாங்க. யாருக்கும் எந்த குறையும் வராதுக்கா. அதனாலதான் ஈஸ்வரி உங்க மாமா அதெல்லாம் பண்ணலான்னு இருக்காரு. சரிங்கக்கா. அத்தை சொல்லுதானோ? மாமா உங்களை கூப்பிட்டாங்க அத்தை. சரி வரேன். சரி ஈஸ்வரி, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சரிங்கக்கா. என்ன விஷயமா தானோ? தெரியல அத்தை, கூட்டிட்டு வர சொன்னாரு. என்னம்மா தமிழ்ச்செல்வியை துரத்தி விடுற மாதிரி கனவு வருதான்? அதுவும் 3 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வருதான். ஒரே மாதிரி கனவு வந்தா என்னடி அர்த்தம்? என்ன ஆண்டி அர்த்தம்? அந்த கனவு கண்டிப்பா இந்த வீட்ல பழிக்க போகுதுன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரமே அந்த கனவு நிஜமாகி அது இங்க நடக்கதான் போகுது. ஓ சரி சரி. என்ன தமிழ் சொல்ற? பாத யாத்திரையா? ஆமாமா, குடும்பமா எல்லாரும் சேர்ந்து முருகர் கோவிலுக்கு பாத யாத்திரை போகணும்னு மாமா சொல்லிருக்காங்க. எல்லாரும்னா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே தாமா. எந்த முருகன் கோவிலுக்கு புள்ள? வாடிப்பட்டி பக்கத்துல மலை மேல ஒரு முருகர் கோவில் இருக்குல்லமா. ஆமா, இங்க வீட்ல இருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் வரும். பாத யாத்திரையா அங்க போய் சாமி கும்பிடலான்னு மாமா சொல்லிருக்காங்க. திடீர்னு என்னடி பாத யாத்திரை போகணும்னு முடிவெடுத்திருக்காங்க? எல்லாம் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ ஒண்ணு பண்றேன் தமிழ், காலையில நாங்க உங்க வீட்டுக்கு வரேன். நானும் உங்க கூட பாத யாத்திரைக்கு வந்துடுறேன். என்னம்மா சொல்ற? ஆமா புள்ள. அப்பா நாளைக்கு முகூர்த்த நாளுடி. தேனியில ஒரு கல்யாணம்.
அதுக்கு மொய் செய்யறதுக்காக போயிருக்காரு. எப்படியும் அவர் வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதனால நான் மட்டும் வந்துடுறேன். ஆனா உனக்கு எதுக்குமா கஷ்டம்? இதுல என்னடி கஷ்டம்? என் மக வீட்டு குடும்பம் நல்லா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிட்டு நான் நடக்க மாட்டேனா? நாளைக்கு காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நாங்க வந்துடுறேன். ம் சரிம்மா. சரி வச்சுட்டா? ம் சரிம்மா. தமிழு, போன் பேசிட்டு இருந்தியா? ஆமாங்க, அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். போன் பேசிட்டு இருந்தியா தானே கேட்டேன். யார்கிட்ட பேசினா நான் கேட்கல. இல்லங்க, நாம பாத யாத்திரை போகிற விஷயத்த அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் நாளைக்கு நம்ம கூட பாத யாத்திரைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஓ, அத்தையும் வராங்களா? ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. எல்லாரும் ஒரே குடும்பமா நடந்து போய் முருகனை கும்பிடுறது ரொம்ப நல்லது தானே? தமிழு, உங்ககிட்ட ஒண்ணு குடுக்கணும். என்னதுங்க? எனக்கு இது கொஞ்சம் ஓவரா தான் பட்டுச்சு. ஆனா இருந்தாலும் என்னோட ஆத்ம திருப்திக்காக இது செய்யலான்னு தோணுச்சு. அத ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். பாரு. என்னங்க இது? நீ வாங்கி பிரிச்சு பாரு. இந்தா குடி. பிரிச்சு பாரு. அட பிரிச்சு பாரு. அட திறந்து பாரு. என்னங்க இது? ஏதோ அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. ஆமா தமிழு, அத படிச்சு பாரு. சரி குடு, நானே படிக்கிறேன். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் தெத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அமைச்சர் திரு ராஜாங்கம் மீனாட்சி ஆகியோரின் இளைய மகனான சேதுபதி ஆகிய நான், அதே தெத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டி வசந்தி ஆகியோரின் மூத்த மகளான தமிழ்ச்செல்விக்கு காதல் பத்திரமாக எழுதி கொடுப்பது. இதனால் நான் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த சென்மம் மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை சென்மம் எடுத்தாலும் அதில் உன்னையே என் மனைவியாக பெற வேண்டும் என்று அந்த கடவுளிடம் வேண்டுகிறேன். நான் எத்தனை பிறப்பெடுத்தாலும் உன்னோடு என் வாழ்க்கையை அழகாக பகிர்ந்து கொண்டு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை உன்னோடும் நம் பிள்ளைகளோடும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதை நான் அந்த இறைவன் சாட்சியாகவும் எனது மனசாட்சியின்படியும் உறுதி அளிக்கிறேன் என்று எனது அன்பான மனைவி தமிழ்ச்செல்விக்கு உத்தரவாதம் செய்து பத்திரமாக எழுதி கொடுக்கின்றேன். இப்படிக்கு இரு, ஒரு நிமிஷம் இரு. சேதுபதி, இந்தா இதுல நீயும் கையெழுத்து போடு. என்ன தமிழ், இந்தா கையெழுத்து போடு. எதுக்குங்க இதெல்லாம்? இல்ல தமிழ், நீ போன வாரம் முழுக்க என்கிட்ட வந்து என்னைக்குமே இதே மாதிரி என்கிட்ட இருப்பீங்கல்ல, என் மேல உள்ள பாசம்லாம் மாறாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல. அது நீ ரொம்ப சாதாரணமா கேட்டிருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு தமிழ். அத இனிமே என் வாழ்க்கையில உன்னை பிரியணுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுன்னு உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும்னு, உன் மனசுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக இந்த பத்திரம். இதுல நீயும் கையெழுத்து போட்டுரு.